குறிப்பா 2 கோடி ரூபாய் வரை கொடுக்க தயார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி பரவுது. அவங்களுக்கு அந்த நடிகைக்கு அந்த வீடியோ சொல்லிக்கிற வேண்டியது ஏதோ சொல்லிக்கிற வேண்டியதான். நீங்க திருமணம் ஆயிடுச்சு, 7 முறை கருக்கழிச்சிருச்சு அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கருக்கழிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன். அதுலயே சிறையில இருந்துகிட்டே கருவை கலைக்கிற ஆளு நானா தான் இருப்பேன். அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சுன்னா நீங்க திருமணம் ஆனதுக்கான சான்றிதழை காட்டணும். முதல்ல நீங்க அளிச்ச புகார்ல எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலையே, 2வது புகார்லயும் சொல்லலையே. திருமணமான அதுக்கான படங்கள் அதுக்கான இதெல்லாம் காட்டியிருக்கணும். அப்படின்னா எனக்கு திருமணம் ஆகும்போது அதை வெளியிட்டு தடுத்துருக்கணும். எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க, மறுபடியும் ஒரு திருமணம் ஆகலாம். இதுல இருந்து நீங்க இதையே யாருமே கேட்க மாட்டீங்க, என்கிட்ட கேட்குறீங்க. உங்களுக்கு இது ஒரு சுவாரஸ்ய கதையா இருக்குது, ரசிக்கும்படியான ஒரு கதை. அப்ப நான் செய்யறத தப்புன்னு நினைக்கிறேன். அப்ப நானும் இனிமே ஒரு ஆடியோ வெளியிடுறேன். ஏங்க நீங்க தான் அவர் தராரு, அவங்க பல ரூபாய்களை லட்சக்கணக்கான ரூபாய்கள் நகைகளை எனக்கு கொடுத்துட்டதா சொல்லிதான் சொல்றீங்க நீங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றீங்க. நானே தெற்கோடியில நின்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு எங்கிட்ட 2 கோடி இருக்குது.